பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆனைமலை. பசுமையும் மலைப்பரப்புகளும் சூழ்ந்த அந்த ஊரில் தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது ஸ்ரீ மாசாணி அம்மன் திருக்கோவில். மாசாணி அம்மன் கோவிலின் அமைப்பு மிகவும் தனித்துவமானது. இங்கு அம்மன் நீண்ட உருவத்தில் படுத்த நிலையில் காட்சியளிக்கிறார். இது வேறு எந்த கோவிலிலும் காண கிடைக்காத ஒரு அபூர்வமான தரிசனமாகும். அம்மனின் திருவுருவம் சுமார் 17 அடி நீளம் கொண்டது. இவ்வாலயத்தின் தாயாக விளங்கும் மாசாணி அம்மன் எவ்வாறு தோன்றினாள் என்பதற்கு பல புராண கதைகள் உள்ளன. அந்த காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அறிவும் ஆட்சி ஆற்றலும் நிறைந்த மன்னனாக அவர் பெயர் பெற்றிருந்தார். ஒரு நாள் அவனது அரண்மனைக்கு ஒரு துறவி வந்து சேர்ந்தார். மன்னன் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரிப்புகள் செய்தார். அவனது மனமார்ந்த வரவேற்பால் மகிழ்ந்த துறவி, மன்னா, உன் உண்மையான அன்புக்காக உனக்கு ஓர் அதிசய மாங்கனியை அளிக்கிறேன் என்று கூறி ஒரு மாம்பழத்தை அளித்தார். அவர் மேலும், இது சாதாரண மாம்பழம் அல்ல, என் குருநாதர் அருளிய பவித்திரமான பழம். இதை நீ சாப்பிடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. இதன் கொட்டையை ஆற்றில் போட்டுவிட வேண்டும். அதை நிலத்தில் நட்டால் அதனால் ஆபத்து வரும் என்று எச்சரித்தார். மன்னன் சரி என்று சொல்லிவிட்டு துறவியை மரியாதையுடன் வழி அனுப்பினான். பின்னர் அந்த மாங்கனியை சுவைத்த மன்னனுக்கு அதன் இனிப்பு சுவை மிகவும் பிடித்தது. துறவி கூறிய எச்சரிக்கையை அவன் அலட்சியமாக எண்ணி அந்த மாம்பழத்தின் கொட்டையை ஆற்றோரமுள்ள தன் நந்தவனத்தில் நட்டு அடிக்கடி நீர் ஊற்றி பராமரித்தான். சில காலத்தில் அந்த மரம் மிகப்பெரியதாக வளர்ந்து கனி தரத் தொடங்கியது. அந்த மாங்கனியை யாரும் பறிக்கக்கூடாது என்று மன்னன் கட்டளையிட்டான். இதை கவர்ந்தால் மரண தண்டனை தான் என்று அறிவிப்பு விடப்பட்டது. இதை அறிந்த துறவி மீண்டும் அரண்மனைக்கு வந்து, மன்னா, நான் கூறியதை நீ கேட்கவில்லை. இப்போது அந்த மரத்தில் ஒரு பழம் மட்டுமே உருவாகும். அதை ஒரு தெய்வீக பெண் சாப்பிடப் போகிறார். நீயோ அல்லது வேறு யாராவது அதை சாப்பிட்டால் இந்த தேசம் அழிவுறும் என்று கடுமையாக எச்சரித்தார். அந்த நாட்களில் தாரகன் என்ற வணிகர் தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வணிகத்திற்காக வந்திருந்தார். ஒரு நாள் தாரணி தன் தோழிகளுடன் அருகில் இருந்த ஆற்றில் குளிக்கச் சென்றாள். அப்போது அந்த அதிசய மாம்பழம் மரத்திலிருந்து விழுந்து தாரணியின் அருகே வந்தது. அவள் அதனை எடுத்து சுவைத்தாள். அதன் இனிப்பால் மயங்கிய அவள் அது ஒரு தெய்வீக பழம் என்பதை அறியவில்லை. சிறிது நேரத்தில் காவலாளிகள் இதைக் கண்டு மன்னனிடம் புகார் செய்தனர். அந்த செய்தி கேட்டு கொந்தளித்த மன்னன், என் கட்டளையை மீறி மாங்கனியை சாப்பிட்டவளுக்கு மரண தண்டனை என்று உத்தரவிட்டான். அவளது தந்தை தனது மகளின் எடை அளவு தங்கத்தால் செய்த பாவை ஒன்றையும் 81 ஆண் யானைகளையும் அறியாது செய்த தவறுக்கான தண்டம் செலுத்துவதாக கூறியும் அதனை ஏற்காமல் அப்பெண்ணை கொலை செய்ய உத்தரவிட்டான். ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும், என் புகழ் ஓங்கும், உன் ஆட்சி அழியும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாள். கொலையுண்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அந்த பெண் போன்ற ஒரு உருவத்தை அமைத்து மயானத்தில் சயனித்த நிலையில் இருந்த அந்த பெண் நாளடைவில் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறார்.